வணக்கம். இந்த வீடியோவில் சிக்னல்ஸ் அண்ட் சிஸ்டம்ஸில் இருந்து பீரியாடிக் சிக்னல்ஸ் அண்ட் ஏபீரியாடிக் சிக்னல்ஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதோட இந்த ஏரியாவிலேருந்து ப்ரீவியஸ் இயர் டிஆர்பி எக்ஸாம்ஸில் கேட்ட கொஸ்டின்ஸையும் சால்வ் பண்ண போகிறோம். ஜென்ரலாக இந்த ஏரியாவிலேருந்து வர கொஸ்டின்ஸ் எப்படி இருக்கும்னா, சிக்னலோட ரெப்ரசன்டேஷனை கொடுத்துட்டு ஃபைண்ட் வெதர் த சிக்னல் இஸ் பீரியாடிக் ஆர் நாட், ஃபைண்ட் த ஃபண்டமெண்டல் டைம் பீரியட் ஆஃப் த சிக்னல், ஃபைண்ட் த ஃபண்டமெண்டல் ஃப்ரீக்வன்சி ஆஃப் த சிக்னல், இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் தான் கேட்பாங்க. ஃபஸ்ட்டு பீரியாடிக் சிக்னல்னால் என்ன? இப்போ வீடியோவில் நீங்கள் பார்த்துட்டு இருக்க இந்த சிக்னல் வேவ் ஃபார்மில் t ஈக்குவல் டு 0ன்ற இன்ஸ்டன்ட்டில் இருந்து t ஈக்குவல் டு 2ன்ற இன்ஸ்டன்ட் வர இருக்க சிக்னல் பார்ட் ரெகுலர் இன்டர்வலில் ரிப்பீட் ஆகுது. இந்த மாதிரி ஒரு சிக்னல் ரெகுலர் இன்டர்வலில் ரிப்பீட் ஆகுதுன்னா அந்த சிக்னலை பீரியாடிக் சிக்னல்னு சொல்லுவோம். இந்த மாதிரி ரெகுலர் இன்டர்வலில் ரிப்பீட் ஆகாத சிக்னல்ஸை ஏபீரியாடிக் சிக்னல்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட்டு, ஹவு டு செக் த பீரியாடிசிட்டி. ஒரு சிக்னல் பீரியாடிக் சிக்னலா இல்லை ஏபீரியாடிக் சிக்னலான்றதை கண்டுபிடிக்கணும்னா ஃபஸ்ட்டு சிக்னலோட டைம் பீரியடை கேல்குலேட் பண்ணணும். டைம் பீரியட்ஸோட ரேஷனல் நம்பராக இருந்ததுன்னா அது பீரியாடிக் சிக்னல், இல்லை T1/T2 ரேஷியோ இர்ரேஷனல் நம்பர்னா அது ஏபீரியாடிக் சிக்னல். ஸோ நமக்கு ரேஷனல் நம்பர் இர்ரேஷனல் நம்பரை பற்றி கிளியராக தெரிஞ்சிருக்கணும். T1/T2 ரேஷியோ ஹோல் நம்பராக இருந்தது அப்படின்னா it is a periodic signal because whole numbers are rational numbers. இதுவே ஃப்ராக்ஷனாக இருந்தது அப்படின்னா T1/T2 ரேஷியோ ஃப்ராக்ஷனாக இருந்ததுன்னா அப்போ தான் நம்ம கேர்ஃபுல்லாக செக் பண்ணணும். பொதுவாக ஒரு ஃப்ராக்ஷனை நம்ம டெசிமலாக கன்வெர்ட் பண்ணும்போது அது டெர்மினேட்டிங் டெசிமல் எக்ஸ்பேன்ஷனாக இருந்ததுன்னா அது ரேஷனல் நம்பர். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ 5/2 இதுவே வந்து 9/5னா 2.25 இந்த மாதிரி டெசிமல் எக்ஸ்பேன்ஷன்ஸை டெர்மினேட்டிங் டெசிமல் எக்ஸ்பேன்ஷன்ஸ்னு சொல்லுவோம். ஸோ இந்த டைப் ஆஃப் நம்பர்ஸ் வந்து ரேஷனல் நம்பர். ஸோ T1/T2 ரேஷியோ இந்த மாதிரி டெர்மினேட்டிங் டெசிமல் எக்ஸ்பான்ஷன்ஸாக இருந்தது அப்படின்னா given signal is periodic signal. இதுவே ஃப்ராக்ஷனை டெசிமலாக நம்ம கன்வெர்ட் பண்ணும்போது நான் டெர்மினேட்டிங் டெசிமலாக இருந்தால் அது ரிப்பீட்டிங் டெசிமலா இல்லை நான் ரிப்பீட்டிங் டெசிமலாங்கிறத நம்ம செக் பண்ணணும். அதாவது நான் டெர்மினேட்டிங் நான் ரிப்பீட்டிங் டெசிமல்னா அது இர்ரேஷனல் நம்பர், நான் டெர்மினேட்டிங் ரிப்பீட்டிங் டெசிமல்னா அது ரேஷனல் நம்பர். ஃபார் எக்ஸாம்பிள், பை இஸ் எ இர்ரேஷனல் நம்பர். பையை நம்ம எதனால் இர்ரேஷனல் நம்பர் அப்படின்னு சொல்கிறோம்னா பையோட எக்ஸாக்ட் வேல்யூ 3.14159265 ... பையோட இந்த வேல்யூ நான் டெர்மினேட்டிங் டெசிமல் எக்ஸ்பான்ஷன் அண்ட் நான் ரிப்பீட்டிங் டெசிமல் எக்ஸ்பான்ஷன். பையோட இந்த வேல்யூவில் எந்த ஒரு நம்பர்ஸுமே வந்து ரிப்பீட் ஆகாது. ஸோ அதனால் இதை நான் டெர்மினேட்டிங் நான் ரிப்பீட்டிங் டெசிமல் எக்ஸ்பான்ஷன் சொல்லுவோம். பை இஸ் எ இர்ரேஷனல் நம்பர். இதுவே 5/6ன்ற ஃப்ராக்ஷனை நம்ம டெசிமலாக கன்வெர்ட் பண்ணோம் அப்படின்னா 0.833333 வந்துட்டே இருக்கும். இந்த 3 வந்து ரிப்பீட்டடாக வந்துட்டே இருக்கும். ஸோ இந்த டைப் ஆஃப் நம்பர்ஸ் தான் நம்ம வந்து நான் டெர்மினேட்டிங் ரிப்பீட்டிங் டெசிமல் நம்பர்ஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ இது ரேஷனல் நம்பர். இன்னொரு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயம் என்ன அப்படின்னா, சம்டைம்ஸ் T1/T2 ரேஷியோ நமக்கு 22/7 வரும். T1/T2 ரேஷியோ 22/7 வந்தது அப்படின்னா ஸோ பையோட வேல்யூ நமக்கு தெரியும் கிளியராக, பை இஸ் எ இர்ரேஷனல் நம்பர். ஸோ 22/7 வந்ததுன்னா நம்ம அந்த கேஸையும் வந்து இர்ரேஷனல் நம்பர்னு சொல்லிடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பட் 22/7 இஸ் எ ரேஷனல் நம்பர். ஏன் அப்படின்னா 22/7 டெசிமல் வேல்யூ 3.142857 142857 142857 ... அதாவது இந்த 142857ன்றது ரிப்பீட்டடாக வரும். ஸோ 22/7 இஸ் எ நான் டெர்மினேட்டிங் ரிப்பீட்டிங் டெசிமல், நான் டெர்மினேட்டிங் ரெக்கரிங் டெசிமல் நம்பர்னு சொல்லுவோம். ஸோ 22/7 இஸ் எ ரேஷனல் நம்பர். பட் பை இஸ் எ இர்ரேஷனல் நம்பர். நம்ம பையுடைய அப்ராக்சிமேஷனாக தான் 22/7 எடுத்துக்கிறோம் மேத்தமெட்டிக்ஸில். பை இஸ் நாட் ஈக்குவல் டு 22/7. பை இஸ் அப்ராக்சிமேட்லி ஈக்குவல் டு 22/7. So whole numbers are rational numbers, terminating decimal expansions are rational numbers, non-terminating recurring decimal expansions are rational numbers, non-terminating non-recurring decimal expansions are irrational number. Next, previous year TRB exams கேட்ட questions solve பண்ணலாம். Question number 1,
இது 2012 டிஆர்பி எக்ஸாம்ஸில் கேட்ட 2 மார்க் கொஸ்டின். இதே சேம் கொஸ்டின் 1999 ஐஏஎஸ் எக்ஸாம்ஸ்லையும் கேட்டிருக்காங்க. த பீரியட் ஆஃப் த ஃபங்க்ஷன் cos pi by 4 t minus 1 is option A 1 by 8 second, option B 8 second, option C 4 seconds, option D 1 by 4 second. So given signal is cos pi by 4 t minus 1, pi by 4 நம்ம மல்டிப்ளை பண்ணுறோம், cos pi by 4 t minus pi by 4. ஸோ இதில் ஃப்ரீக்வன்சின்றது டீயோட கோஎஃபிஷியன்ட். ஸோ ஜென்ரலாக வந்து சைனசாய்டல் சிக்னலில் டீயோட கோஎஃபிஷியன்ட்ஸ் தான் வந்து ஃப்ரீக்வன்சியாக இருக்கும். ஸோ ஒமேகா ஈக்குவல் டு பை பை 4. அடுத்து பை பை 4 டி மைனஸ் பை பை 4னு இருக்கு இல்லைங்களா, அந்த பை பை 4 வந்து ஃபேஸ். ஸோ டைம் பீரியட்க்கு ஃபார்முலா டி ஈக்குவல் டு 2 பை பை ஒமேகா. ஸோ 2 பை பை 4 நம்ம சப்ஸ்டியூட் பண்ணி சிம்பிளிஃபை பண்ணோம். 2 pi divided by pi by 4 simplify பண்ணா answer 8. So time period equal to 8 second. Option B is the correct answer. Second problem, x of t equal to cos 1 by 3t plus sin 1 by 4t. So periodica இல்லை aperiodica நம்ம calculate பண்ணோம் and time period calculate பண்ணோம். இது 2006 TRB எக்ஸாம்ஸில் கேட்ட கொஸ்டின், 2 மார்க் கொஸ்டின். ஸோ கிவன் சிக்னல் x of t equal to cos 1 by 3t plus sin 1 by 4t. ஸோ சிக்னலில் 2 பார்ட் இருக்குது. ஸோ ஒவ்வொரு பார்ட்டுக்கும் தனித்தனியாக டைம் பீரியடை கேல்குலேட் பண்ணி t1 by t2ஓட ரேஷியோவை நம்ம செக் பண்ணோம் அப்படின்னா சிக்னல் பீரியாடிக்கா இல்லை ஏபீரியாடிக்கான்றதை ஃபைண்ட் பண்ணிடலாம். டைம் பீரியட் வேணும் அப்படின்னா LCM ஆஃப் t1, t2. ஸோ சிக்னலோட ஃபஸ்ட்டு பார்ட்டில் ஃப்ரீக்வன்சி ஒமேகா 1 ஈக்குவல் டு 1/3, செகண்ட் பார்ட்டோட ஃப்ரீக்வன்சி ஒமேகா 2 ஈக்குவல் டு 1/4. டைம் பீரியட் கேல்குலேட் பண்ணோம் அப்படின்னா ஃபார்முலா t ஈக்குவல் டு 2 பை பை ஒமேகா. ஸோ ஃபஸ்ட்டு பார்ட்டோட டைம் பீரியட் 6 பை, செகண்ட் பார்ட்டோட டைம் பீரியட் 8 பை. ஸோ t1 by t2ஓட ரேஷியோ 6 பை டிவைடட் பை 8 பை, சிம்பிளிஃபை பண்ணால் 3/4. ஸோ 3/4 இஸ் a rational number. So t1 by t2 ratio is a rational number. So given signal is periodic. So next time period நம்ம calculate பண்ணோம். Time period equal to LCM of 6 pi, 8 pi. So 6 and 8க்கு LCM போட்டோம் அப்படின்னா 24 pi. So option B is the correct answer. Next third problem. Find the fundamental frequency of the signal x of t equal to cos 6 pi t plus sin 5 pi t. Option A 50 Hz, option B 0.5 Hz, option C 2 Hz, option D 20 Hz. ஸோ இங்கே ஃபண்டமெண்டல் ஃப்ரீக்வன்சி கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம ஃபண்டமெண்டல் டைம் பீரியடை கேல்குலேட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு அதோடைய இன்வெர்ஸ் போட்டோம் அப்படின்னா நமக்கு ஃபண்டமெண்டல் ஃப்ரீக்வன்சி கிடச்சிடும். ஸோ சிக்னலில் 2 பார்ட் இருக்குது. ஃபஸ்ட்டு பார்ட்டோட ஃப்ரீக்வன்சி ஒமேகா 1 ஈக்குவல் டு 6 பை, செகண்ட் பார்ட்டோட ஃப்ரீக்வன்சி ஒமேகா 2 ஈக்குவல் டு 5 பை. அதாவது டீயோட கோஎஃபிஷியன்ட் தான் நமக்கு ஃப்ரீக்வன்சியாக இருக்கும். இதுவே டிஸ்க்ரீட் டைம் சிக்னல் அப்படின்னா என்னோட கோஎஃபிஷியன்ட் வந்து ஃப்ரீக்வன்சியாக இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு பார்ட்டோட டைம் பீரியட் t1 ஈக்குவல் டு 1/3, t2 ஈக்குவல் டு 2/5. t1 by t2 ரேஷியோ போட்டோம் அப்படின்னா 5/6. ஸோ 5/6 சிம்பிளிஃபை பண்ணோம் அப்படின்னா 0.8333. ஸோ 3 வந்து இங்கே கண்டினியூஸாக ரிப்பீட் ஆகிட்டே இருக்குது. ஸோ இட் இஸ் a non-terminating recurring decimal expansion. So t1 by t2 ratio is a rational number. Given signal is periodic. இங்கே ப்ராப்ளமில் பீரியாடிக்கா இல்லை ஏபீரியாடிக்கான்லாம் நம்ம செக் பண்ண சொல்ல t1 t2ஓட வேல்யூ நமக்கு கிடைச்ச உடனே ஃபண்டமெண்டல் டைம் பீரியட் கேல்குலேட் பண்ணிட்டு இருக்கலாம். LCM ஆஃப் t1, t2 போட்டு நம்ம ப்ராக்டிஸ்க்காக இங்கே வந்து செக் பண்ணியிருக்கோம் பீரியாடிக்கா இல்லை ஏபீரியாடிக்கான்னு. ஃபண்டமெண்டல் டைம் பீரியட் ஈக்குவல் டு LCM ஆஃப் t1, t2. ஸோ LCM ஆஃப் 1/3, 2/5. ஸோ ஜென்ரலாக வந்து ஃப்ராக்ஷனுக்கு LCM போடணும் அப்படின்னா LCM ஆஃப் நியூமரேட்டர் டிவைடட் பை GCD ஆஃப் டினாமினேட்டர். ஸோ 1 and 2க்கு LCM 2, GCD ஆஃப் 3, 5 is 1. ஸோ ஃபண்டமெண்டல் டைம் பீரியட் இஸ் 2 seconds. ஸோ ஃபண்டமெண்டல் ஃப்ரீக்வன்சி வேணும் அப்படின்னா 1 by ஃபண்டமெண்டல் டைம் பீரியட். ஸோ 1/2 ஈக்குவல் டு 0.5 Hz. ஆப்ஷன் B is the correct answer. Next fourth problem. Find the fundamental time period of the signal x of t equal to 10 cos pi by 11 into t plus 20 cos 2 by 7t. Option A, it is a aperiodic signal. Option B, 154 second. Option C, 15.4 second. Option D, 22 seconds. So x of t signal கொடுத்துருக்காங்க. ஸோ பீரியாடிக்கா இல்லை ஏபீரியாடிக்கான்னு நம்ம செக் பண்ணிவிட்டு டைம் பீரியட் கேல்குலேட் பண்ணணும். ஸோ சிக்னலில் 2 பார்ட் இருக்குது. ஃபர்ஸ்ட் பார்ட்டோட frequency value omega equal to pi by 11, second பார்ட்டுக்கு omega equal to 2 pi by 7 வரும். ஸோ டைம் பீரியட் கேல்குலேட் பண்ணோம் அப்படின்னா t equal to 2 pi by omega, t1 equal to 22 second, t2 equal to 7 second, t1 by t2 ஓட ரேஷியோ 22/7.
7. So 22 by 7 is a rational number. So it is a periodic signal. Time period வந்து LCM of 22, 7. So 22 and 7 ஓட LCM வந்து 154 seconds வரும். So option B is the correct answer. Last problem. Find the fundamental time period of the signal. X of t equal to 100 sin 500t plus 100 e power j pi by 2t. Option A, periodic signal. Option B, 500 second. Option C, 25 second. Option D, 100 second. ஸோ சிக்னலில் ரெண்டு பார்ட் இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் பார்ட்டோட ஃப்ரீக்வென்சி ஒமேகா ஈக்குவல் டு 500. செகண்ட் பார்ட்டோட ஃப்ரீக்வென்சி ஒமேகா 2 ஈக்குவல் டு பை பை 2. ஸோ ஃபர்ஸ்ட் பார்ட்டோட டைம் பீரியட் T1 ஈக்குவல் டு 2 பை பை ஒமேகா. வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணி சிம்பிளிஃபை பண்ணோம் அப்படின்னா T1 ஈக்குவல் டு பை பை 250. செகண்ட் பார்ட்டுக்கு டைம் பீரியட் 4 செகண்ட்ஸ் வருது. T1 பை T2 ஓட ரேஷியோ pi by 250 divided by 4 simplify பண்ணோம் அப்படின்னா T1 by T2 ஓட ரேஷியோ pi by 1000. ஸோ இட் இஸ் a irrational number. T1 by T2 ஓட ரேஷியோ irrational நம்பராக வருது. ஸோ இட் இஸ் a aperiodic signal. ஸோ option A is the correct answer. Thank you.